பைரவி வந்து சமைச்சு கொடுக்குறதால ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாரு சஞ்சய். சஞ்சய் என்ன பண்ணுறாரு, காலம் ஃபுல்லாக பைரவி இந்த மாதிரி எனக்கு வீட்டில் சமைச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும், பைரவி இங்கேயே இருக்கணும், என் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அதன்படி வந்து பைரவி சமைக்கிறது, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து வீடியோவை வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த சூழ்நிலையில் பைரவி கிட்ட சொல்கிறாரு, எனக்கு கை ரொம்ப வலிக்குது பைரவி, என்னால் சாப்பிடவே முடியாது, யாராவது ஊட்டி விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு பைரவி, சரி இப்போ என்ன உன்னால் சாப்பிட முடியல அவ்வளோதானே, நான் உன் ஃப்ரெண்டு தானே, நான் கொடுத்தா என்ன தப்பு இருக்குது, இங்கே வா அப்படி சொல்லிட்டு இந்த ஸ்பூனில் வச்சு ஊட்டுறாங்க. தேங்க்ஸ் பைரவி அப்படின்னோடனே, பரவாயில்ல சஞ்சய் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காரு சஞ்சய். இங்கே வந்து சஞ்சய் என்ன பண்ணுறாரு, அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காரு. வந்து இந்த மாதிரி ஊட்டி விடுற எல்லா ஃபோட்டோஸுமே வந்து எடுத்து வந்து ஆறுமுகத்துக்கு அனுப்புகிறாரு. இங்கே ஆறுமுகம் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக வந்து நம்ம சிந்துவும் சிவாவும் இருக்கிறத பார்த்து தாங்கிக்கவே முடியல. அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகிடுறாங்க ஸ்னேகா. அவங்க வந்து அந்யோன்யமாக இருக்கிறதும், நல்லா வந்து ஃபோர்ஸ் கொடுக்குறதும், அதுக்கப்புறம் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதும் அப்படிலாம் பார்த்து இன்னும் டென்ஷன் ஆகி அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ டான்ஸ் ஆட சொல்லும்போது வந்து சிந்து வந்து டான்ஸ் வந்து எனக்கு தெரியாது டாக்டரே அப்படின்றாங்க. நான் கற்று தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, லைட்டாக இப்படி மூவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து செம்மையாக காண்டாடுறாங்க. உடனே வந்து எப்படியாவது வந்து அந்த சிந்துவை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தணும், இந்த இடத்துலையே வந்து இப்படிப்பட்ட பொண்டாடி நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை நினைக்கணும், அந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா யோசிக்கிறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, கூல்ட்ரிங்க்ஸில் வந்து தவறான பொருளை கலந்து வந்து சிந்துக்கு கொடுக்க சொல்லி ஒரு ஆளை அனுப்புகிறாங்க. அவரும் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்க பேரரும் வந்து தவறான பொருளை கலந்து சிந்துக்கு கொடுத்துட்றாரு. சிந்துவும் அதை வந்து கூல்ட்ரிங்க்ஸை நினச்சி நிறைய குடிச்சிடுறாங்க. குடிச்சிட்டு சிந்துக்கு ஒரே கேராக இருக்குது, ஒன்றுமே புரியல, டாக்டரே எனக்கு ஏன் இப்படி சுற்றுதுன்னே தெரியல டாக்டரே, இங்கே இருக்க இடம் நீ எல்லாமே சுத்த சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து சிவா, நீ என்ன சொல்கிற சிந்து அப்படின்னு. ஆமாம் டாக்டர், இப்போ எனக்கு டான்ஸ் பயங்கரமாக ஆன போல் இருக்குது, அதுவும் சாதாரண டான்ஸ்லாம் இல்லை, நம்ம ஊரில் ஆடுவாங்களே குத்தாட்டம் அந்த மாதிரி ஆன போல இருக்குது. ஏய் என்ன சொல்கிற சிந்து அப்படி சொல்லிட்டு, இப்போ பார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டான்ஸ் ஆட ஆரம்பிக்காங்க. ஐயோ சிவாவை வந்து ஓடி போயிட்டு, ஐயோ எவ்வளோ பண்ணுற சிந்து அப்படி சொல்லிட்டு ஓடி போயிட்டு பிடிக்கிறாரு. ஆனால் சிந்து ஓடி போகிறாங்க, எல்லா இடமும் ஓடி போகிறாங்க. அதை பார்த்துட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க எல்லாருமே. அதை பார்த்துட்டு வந்து சிவா வந்து, ஐயோ சிந்து இப்படி பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு, சிந்து உனக்கு என்ன இப்போது டான்ஸ் ஆடின அவ்வளோதானே, ஏன் கூட ஆடுப்பா அப்படி சொல்லிட்டு வம்புப்படியை வந்து கூட்டினது உட்கார வைக்கிற. ஏன் டாக்டர் இப்படி பண்ணுற அப்படின்றாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணுறா, ஒன்றுமே பொருள் என்ன குடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சிந்து ஒரு நிமிஷம் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன குடிச்ச அப்படின்னோடனே, இந்த டம்ளரில் தான் குடித்தேன், இன்னும் குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டம்ளரை வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அது ஆல்கஹால் மிக்ஸ் ஆகிருக்கு. செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. எப்படி வந்து இப்படி வந்திருக்க முடியும், யார் இதை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. உடனே ஸ்னேகா வந்து அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல, அப்படியே பார்த்து சிரிக்கிறாங்க. ஒருவேளை இப்போ வேலையாக இருக்குமோ, இருந்தாலும் இருக்கும், இப்போ தான் இதெல்லாம் பண்ணியிருப்பா, கண்டிப்பாக சிந்து வந்து இந்த மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு பண்ணாலும் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக பார்க்குறாரு. உடனே சிந்து கிட்டே, சிந்து இங்கே பாரு நம்ம வீட்டுக்கு போகலாவா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாரு. நான் வரமாட்டேன் டாக்டர், எனக்கு ஜாலியாக இருக்குது, நான் அங்கே தான் இருப்பேன், வர போறியா பெரிய அப்படின்னு சொல்லிட்டு, வா போகலாம் சிந்து ப்ளீஸ் சிந்து அப்படி சொல்லிட்டு வம்படியாக கூட்டின்னு போகிறாரு. உடனே வந்து நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய டாக்டர்கிட்ட சொல்ல, என்ன ஆச்சு அப்படின்னோடனே, இல்லை சார் சிந்துக்கு வந்து யாரோ வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னோடனே, என்ன சொல்கிறீங்க இங்கேயா அப்படின்னோடனே, ஆமாம் சார் யாருன்னு தெரில சார் அப்படின்னு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இங்கே வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. வந்து நம்ம சிவா இது ஸ்னேகாவை பார்த்து முறைக்கிறாரு. உடனே ஸ்னேகா வந்து பாத்தியா நல்ல கூல்ட்ரிங்க்ஸுக்கும் ஹாட் ட்ரிங்க்ஸுக்கும் வித்தியாசம் தெரியாமல் குடிச்சிருக்கா, குடிச்சிட்டு எப்படிலாம் ஆடுறா பார்த்தியா, இப்படிப்பட்டவ வேணுமா சிவா உனக்கு, இப்படிப்பட்டவக்குள்ளே இருக்கணும் நீ விரும்புறியா அப்படின்னோடனே, இந்த வேலையை நீ தான் செஞ்சேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், தேவையில்லாமல் ஸ்மார்ட்டாக நடிக்காது ஸ்னேகா அப்படின்றாரு. அதை கேட்டு ஸ்னேகா அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்னை தப்பாக புரிஞ்சிருக்க, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நான் வரேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு.